எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சிக்கன் ரெசிபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய வெரைட்டிஸ் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சிக்கன் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பசலைக்கீரை வச்சு நம்ம செய்ய போகிறோம். பசலைக்கீரை சிக்கன் கறி. ஸோ ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன்னு சொல்லலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 15 இருந்து 20 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. சிக்கன் 20 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் ரெகுலர் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 4 வெங்காயம் மெலிசாக கட் பண்ணது போடுங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் கீறினது. இது போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. அடுத்து 2 தக்காளி சேர்த்து வதக்கணும். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து வேக வச்ச சிக்கனை பேன்ல ஆட் பண்றேன். மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கட் பண்ண பசலைக்கீரையை சேர்த்து பேனை மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நம்மளோட பசலைக்கீரை சிக்கன் கறி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே ஒரு பசலைக்கீரை கூட்டு, பொரியல் இல்லைனா ஒரு சாம்பார் அந்த மாதிரி வைக்காமல் பசலைக்கீரை யூஸ் பண்ணி, அதாவது பாலக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிக்கன் கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, ரைஸ்க்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.